செல்வகுமாரின் சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு எங்கே, வரக்கூடிய நாட்கள் ஏற்படுத்தக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்ன? அதாவது சூரியனின் குத்துக்கதிர், அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே கடக ரேகைக்கும் தெற்கே மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஆண்டு முழுவதும் வடக்கும் தெற்குமாக சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். காரணம் என்னன்னா 23 டிகிரி பூமி சாய்ந்த நிலையில தன்னைத்தானே சுழல்கிற காரணத்தினாலும், சாய்ந்த நிலையிலேயே நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகிற காரணத்தினாலும் இந்த சாய்ந்த நிலை தான் பூமிக்கு கோடை காலம், மழை காலம், குளிர்காலம் இதெல்லாம் ஏற்படுகிறது. ஆக இந்த சாய்ந்த நிலையில இருப்பதன் காரணமாகத்தான் சூரியனின் குத்துக்கதிர் விழக்கூடிய இடமும் மாறிக்கொண்டே இருக்கு. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மகர ரேகையில சூரியன் குத்துக்கதிர் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக வடக்கு நோக்கி வந்து மார்ச் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டில் விழும். இப்போ பாருங்க, இன்றைக்கு தேதியில எங்க சூரியன் குத்துக்கதிர், இந்த ஆரஞ்சு வண்ண வட்டம் தான் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாள். இன்றைக்கு தேதி ஏப்ரல் 2. மாலத்தீவு பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கு. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, நான் அதை ஓட வைக்கிறேன். ஓட வைக்கும் பொழுது சூரியன் குத்துக்கதிர் எங்கே விடுதுன்னு பாருங்க. அடுத்தடுத்த நாட்கள் பாருங்க, மிக வேகமா பயணிக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இப்போ வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி குமரி முனையை நெருங்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி குமரி கடலை நெருங்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 8ஆம் தேதி குமரி முனையை தொட்டுடுச்சு. ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனை மேலே ஏறிடுச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் பாருங்க இப்படியே பயணிக்கும். இப்படியே தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும் பொழுது வெப்பம், கடல் வெப்பம் உயரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கடல் நீரோட்டத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறைந்த அழுத்தம், தாழ்வழுத்தமெல்லாம் ஏப்ரல் மாதம் இந்த 18 தேதிக்கு மேலே உருவாகும். ஏப்ரல் மேல குறைந்த அழுத்தம் உருவாகும் சொன்னோம்னா, இதெல்லாம் இந்த சூரியன் குத்துக்கதிர் வெப்ப உயர்வு காரணமாக குறைந்த அழுத்தம் ஏற்படுவதற்கு சாதகமாக சூரியன் குத்துக்கதிர் ஏற்படுத்தும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து வெப்பத்தை ஏற்றுவதற்கான சூரியன் குத்துக்கதிர் அல்ல. வெப்பம் வந்து கடல் வெப்பத்தை ஏற்றும். ஆனால் காற்றோட போக்குவரத்து காரணமாக காற்று சில நேரங்களில் வெப்பமடைந்த காற்று கூட கடலோரம் வரலாம். சில இடங்களில் கடலோரத்திலிருந்து குளிர்ந்த காற்று உள்ள போய் உள்ளே வெப்பமடை செய்யலாம். காற்றோட போக்குவரத்து காரணமாகத்தான் பிற வெப்பநிலை மாறுபாடு எல்லாமே ஏற்படும். பாருங்க, மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு வடக்கே போயிடுச்சு சூரியன் குத்துக்கதிர். அதை நம்ம பிளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்க பொறுமையா. சூரியன் குத்துக்கதிர் தற்பொழுது நம்மை நெருங்கி இருக்கிறது, நம்மை கடக்க இருக்கிறது. நிழல் இல்லாத நாள், சூரியன் நேராக நமக்கு உச்சியில் விழக்கூடிய நாள் எந்தெந்த தேதியில் அப்படிங்கிறது இதில் சொல்ல போகிறோம் பாருங்க. அந்த தேதியில எல்லாம் உங்கள் ஊரில் நிழல் இல்லாத நாளாக இருக்கும். காரணம் என்னன்னா, நண்பகலில் ஒரு பொருளோட நிழல் அந்த பொருளின் பாதத்திலே விழுந்து. இதற்காக நீங்க அறிவியல் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இதுல சூரியனின் குத்துக்கதிர் ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையை தொடும். பார்க்கிறீங்களா? இது மிக துல்லியமாக கணக்கீடு. ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையை 9ஆம் தேதியே தொற்றும். ஆனால் குமரி முனையை தாண்டி அந்த ஆரல் வாய்மொழியில் விழக்கூடிய நாள் ஏப்ரல் 10. அப்படிதான் சொல்லலாம். நாகர்கோவில், ஆரல் வாய்மொழி இதெல்லாம் ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 11ஆம் தேதி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவனந்தபுரம், அதற்கு நேராக இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதி இருக்கும். ஏப்ரல் 11 கொல்லத்திலிருந்து தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இதுக்கு நேராக விழும். ஏப்ரல் 13 அப்படியே பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13ஆம் தேதி கேரளாவோட கொல்லத்துக்கு வடக்கு பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அப்புறம் தென்காசி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடலோரம். இது ஏப்ரல் 13. ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தோட உள்பகுதி, ராமநாதபுரம் வடக்கு கடலோரம், மதுரை, அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அப்படியே தேனி மாவட்டம், இங்கெல்லாம் ஏப்ரல் 14. ஏப்ரல் 15ஆம் தேதி மதுரை, அப்புறம் சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு ஓரம், அது புதுக்கோட்டை மாவட்டத்தோட இந்த அப்படியே திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட எல்லையோர பகுதி ஏப்ரல் 16 எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தின் அந்த வடக்கு பகுதி, டெல்டாவின் தெற்கு பகுதி ஏப்ரல் 16. அப்படியே பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட உள்பகுதி, தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அப்படியே அந்த வால்பாறை பகுதி, உடுமலைப்பேட்டை பகுதியெல்லாம் ஏப்ரல் 16. ஏப்ரல் 17 டெல்டாவின் மத்திய பகுதி, அதாவது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மத்திய பகுதி மாவட்டத்தோட பகுதிகள், அப்படியே திண்டுக்கல் மாவட்ட, கரூர் மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர். ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா டெல்டாவின் வடக்கு பகுதி, காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்டத்தோட தெற்கு பகுதி, இப்படியே பார்த்தீங்கன்னா மாநகரம் கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர் மாநகரம். அப்படி 19 பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையோட வடக்கு பகுதி, கொள்ளிடம், அப்படியே அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள்,
அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தோட ஏப்ரல் 20 புதுச்சேரிக்கு தென் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அப்படியே கடலூர் மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதி, சேலம், அப்புறம் அப்படியே ஈரோடு மாவட்டத்தோட அப்படியே கர்நாடக எல்லை. ஏப்ரல் 21 புதுச்சேரி, அப்புறம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தர்மபுரியிலிருந்து கர்நாடகம். 22 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 22 பார்த்தீங்கன்னா விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்ட பகுதி, அப்படியே உள்ள திருவண்ணாமலை மாவட்டம், அப்படியே தர்மபுரி மாவட்டம். 23 செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அப்படியே பார்த்தீங்கன்னா மாவட்டம். ஏப்ரல் 23 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 ஏப்ரல் 25 வட சென்னை, திருவள்ளூர் இந்த பகுதி, ஊத்துக்கோட்டையில ஏப்ரல் 26, 27ஆம் தேதி ஏப்ரல் 27 ஆந்திர பிரதேசம். இது ஒரு சூரியன் குத்துக்கதிர் தெற்கில் இருந்து, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து, அதாவது மகர ரேகையிலிருந்து நிலநடுக்கோட்டை மார்ச் 21ஆம் தேதி அடைந்து அப்படியே தமிழ்நாட்டின் ஏப்ரல் 10 விழத் தொடங்கி ஏப்ரல் 27 ஆந்திர பகுதிக்கு போய் அப்படியே ஜூன் 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ்நாட்டில் விழுவது, மே மாதம் முழுவதும் ஆந்திர பிரதேசா, ஜூன் மாதம் அப்படியே மேற்கு வங்கம், ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகையில் விழும். 1ஆம் தேதி கடக ரேகையில் விழும். அப்புறம் அங்கிருந்து திரும்பும், அங்கிருந்து தெற்கு நோக்கி திரும்பி மீண்டும் ஆகஸ்ட்ல வரும். அது எப்படின்னு பாருங்க. ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொல்கத்தா, அந்த குஜராத், அந்த என்ன சொன்னா மேற்கு வங்கத்திலிருந்து குஜராத் வரைக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில் விழும், அதாவது கடகரேகையில் விழும். கடகரேகையில் ஜூன் 21ஆம் தேதி விழ தொடங்கி 22 அங்கே விழும். 23 தெற்கு நோக்கி திரும்ப தொடங்கும். அப்போ ஜூலை மாதம் எல்லாம் எங்க விழும்னா ஒடிசாவில் விழும். ஒடிசா, ஆந்திர பிரதேசம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் விழும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு வரும். அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி பழவேற்காடு, ஆகஸ்ட் 18ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தோட வடசென்னை பகுதி, இந்த பகுதி. ஆகஸ்ட் 19ஆம் தேதி சென்னை. ஆகஸ்ட் படத்தில் காட்டியுள்ளபடி பாருங்க, மீண்டும் அப்படியே டெல்டாவிற்கு ஆகஸ்ட் 25க்கு வரும். அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 27 தெற்கு டெல்டா, 28 மதுரை, 29 ராமநாதபுரம், 30ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில், 31 தூத்துக்குடி மாவட்டம், 1 செப்டம்பர் 1, செப்டம்பர் 2 கன்னியாகுமரிக்கு போய், செப்டம்பர் 3 எங்கே போயிடும், மீண்டும் தெற்கு நோக்கி போய் குமரி கடலுக்கு போயிடும். அப்புறம் செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு போகும். செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டு போனது, டிசம்பர் 21 மீண்டும் மகர சங்கராந்திக்கு மகர ரேகைக்கு போயிடும். இப்படித்தான் 23 டிகிரி பூமி சாய்ந்த நிலையில் சுத்துற காரணத்தினால இந்த சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய கடகரேகைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மகர ரேகைக்கும் இடைப்பட்ட வடக்கு 27 தெற்கு 1 இடைப்பட்ட அந்த பகுதியில் நிலநடுக்கோட்டை மையம் வைத்து வடக்கும் தெற்கும் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும். இதனால இந்த பருவமழை, பருவகால வெப்ப அதிகரிப்பு இதெல்லாம் நடைபெறுது. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும்பொழுது கோடையா அனல் காத்தா இருக்கு. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 2வது வடக்கே போயிட்டு தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் அந்த ஏப்ரலில் இருக்கக்கூடிய வெப்பம் இருக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 2 வரை தமிழ்நாட்டில் விழும்பொழுது ஏப்ரல் மாதம் அடித்த கோடை தானே இருக்கணும், அவ்வளோ வெயில் தானே இருக்கணும். இல்லைன்னு, ஏன்னா தென்மேற்கு பருவமழை காலம், கேரளாவில் மழை பெய்யும், சாரல் காற்று, குளிர்ந்த காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால வெப்பம் தெரிவதில்லை. புரியுதுங்களா? சூரியன் குத்துக்கதிர் எங்க பயணித்துட்டு இருக்கு பாருங்க. இன்றைய தேதியில நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்ல பயணித்து பாருங்களா. இப்ப குமரி முனையை தொட போகுது. இன்றைக்கு தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி குமரி முனையை தொற்றும். ஏப்ரல் 12ஆம் தேதி குமரி முனையை தாண்டும். பாத்தீங்களா? பாருங்க, சூரியனின் குத்துக்கதிரோட பயண வழித்தடம் பாருங்க. இப்ப ஏப்ரல் 15ஆம் தேதி எங்க பயணித்துக் கொண்டிருக்கு? தமிழ்நாட்டில். ஏப்ரல் 17ஆம் தேதியில டெல்டா மாவட்டங்களுக்கு விட தொடங்கும். பாருங்க, அடுத்தது ஏப்ரல் 19 வட தமிழ்நாட்டை போகும். பாருங்க, ஏப்ரல் 20, 25 சென்னையை தாண்டும். பாருங்க, எந்தெந்த நாடுகள் மீது சூரியன் குத்துக்கதிர் பாருங்க. சூரியன் குத்துக்கதிர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்குது பாருங்க. தெற்கிலிருந்து வடக்கு போயிட்டு திருப்பி அங்கிருந்து வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும். இது பூமியோட 23 டிகிரி சாய்ந்து இருக்கிற காரணத்தினால இந்த சூத்துக்கதிர் கடகரேகைக்கும் மகரரேகைக்கும் இடைப்பட்ட நிலநடுக்கோட்ட பகுதியை மையமாக வைத்து வடக்கும் தெற்குமாக சூரியன் குத்து பாருங்க. மே மாதம் 4ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் போயிடும். தமிழ்நாட்டை விட்டு வடக்கு போயிடும். தெரியுங்களா? தமிழ்நாட்டை விட்டு வடக்கு போயிடும். ஜூன் மாதம் 21ஆம் தேதி வடக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி தெற்கு நோக்கி வரும். மே மாதம் 9ஆம் தேதி ஓடி, மே மாதம் 9ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் பயணித்து தமிழ்நாட்டுக்கு வடக்கு போயிடும். ஆனா மே மாதம் வெயில் அதிகமாக. காரணம் என்னன்னா, தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசமும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். நம்மை விட ஆந்திர பிரதேசம் மே மாதத்தில் கூடுதல் வெப்பம் இருக்கும். ஜூன் மாதம்லாம் நம்மை விட ஆந்திர பிரதேசத்தை விட ஒடிசாவை விட வட இந்திய நிலப்பகுதி கடுமையான வெப்பமாக இருக்கும். அதனாலதான் தென்மேற்கு பருவமழை தொடங்குது. வட இந்திய நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது ஒடிசாவை ஒட்டி மேற்கு வங்கத்தை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதிக்கு தென்மேற்கு பருவ காற்று பயணி அந்த இடத்தை நிரப்புவதற்காக மே 21 எங்க பயணித்துட்டு இருக்கு? ஒடிசாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி
கல்கட்டாவுக்கு போயிடும், அதாவது கடகரேகைக்கு போயிடும். சூரியன் குத்துக்கதிர் வழித்தடம் படிப்படியாக வடக்கு நோக்கி இருக்கிறது. இப்போ நீங்க எப்படி அறிந்து கொள்ளலாங்கிறத நீங்க சாதாரணமா இதை பார்க்காமலே இப்போ இன்றைய தேதியில உங்களுடைய வீட்டுல இன்றைக்கு தேதி ஏப்ரல் 2 சூரியன் குத்துக்கதிர் எங்க இருக்கு? இப்போ குமரி கடல் இருக்கு. அதனால உங்க வீட்டுல வட நிழல் விழுந்துட்டே தான் இருக்கு. தெற்கு புறம் வெயிலடி. கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வரும்பொழுது குத்துக்கதிர் கன்னியாகுமரிக்கு இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி 9ஆம் தேதி நெருங்கும் பொழுது கன்னியாகுமரியில நிழல் இல்ல, அதாவது அவருடைய வீட்டு நிழல் அவருக்கு இந்த வீட்டு மேலேயே வடக்கு பக்கமும் நிழல் விடாது, தெற்கு பக்கமும் நிழல் விடாது. இப்ப எல்லாம் வடக்கு பக்கம் நிழல் விழுந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வடக்கு பக்கம் இருக்கிற நிழல் கொஞ்சம் கொஞ்சமா நீளம் குறைஞ்சி தன் பாதத்துக்கே வந்துடும். கன்னியாகுமரியில ஏப்ரல் 10ஆம் தேதி, அப்படியே ஏப்ரல் 11 12 வடக்கு மதுரையில் ஏப்ரல் 13 14 வந்து 16 17 பார்த்தீங்கன்னா அது டெல்டா மாவட்டத்துக்கு வரும்பொழுது நிழல் அது மேலே விழும். வடக்கு நிழல் இருக்காது, தெற்கு நிழல் இருக்காது. இப்போ எல்லாம் வடக்கு பக்கம் நிழல் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு பாருங்க, மதியம் 12 மணிக்கு பாருங்க உங்க வீட்டோட நிழல் வடக்கு பக்கம் எழுந்து அடி பாதத்துக்கு வந்துடும். அப்புறமா டெல்டா மாவட்டம் ஏப்ரல் 15 16 17 நிழல் அதோட பாதத்திலே விழுந்துடும். நிழல் வடக்கோ தெற்கு பக்கமோ விழாது. கொஞ்சம் கொஞ்சமா கன்னியாகுமரிக்கு தெற்கு பக்கம் விழ ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 10க்கு மேல ஏப்ரல் 11 12 13 வீட்டோட நிழல் 10க்கு மேல தெற்கு பக்கம் விட தொடங்கி கல்கட்டாவுக்கு போனதுக்கு அப்புறம் ஜூன் 21 முழுமையான வீட்டோட தெற்கு பக்க நிழல் பெரிய அளவிலே பரந்த நிழலாக அப்படியே நிழல் வளர்ந்து கொண்டே போகும். வடக்கிலிருந்து தெற்கு நிழல் தெற்கு பக்கம். ஆகவே டெல்டா மாவட்டங்களுக்கு சென்னைக்கெல்லாம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் தெற்கு பக்கம் விட தொடங்கும். அது வரைக்கும் வடக்கு பக்கம் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிழலோட அளவு பாதத்துக்கு வரும். ஏப்ரல் மாதம் 5 மேல 24 25 26 ஒரு வீட்டோட நிழல் அல்லது உங்களோட நிழல் உங்கள் பாதம், அதுதான் நிழல் இல்லாத நாள் அப்படின்னு நம்ம பாருங்க. ஜூன் 30ஆம் தேதி எங்க போயிட்டு கல்கட்டாவுக்கு போயிட்டு இப்ப திரும்பி அங்கிருந்து தெற்கு நோக்கி திரும்ப பாருங்க. இப்போ நீங்க அந்த வட்டத்தை உங்களால பார்க்க முடியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வட்டத்தை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அந்த ஆரஞ்சு வண்ணத்து மேலேயே அந்த வட்டம் விழுந்துரும் பாருங்க. இப்ப தெற்கு நோக்கி திரும்ப போகுது. ஜூன் 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. இப்போ அந்த வட்டத்தை உங்களால பார்க்க முடியுது பாருங்க. அப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வட்டம் அந்த புள்ளி சூரியன் குத்துக்கதிர் என்று கற்பனையாக இடப்பட்டிருக்கூடிய அந்த புள்ளி இதன் மேலே விழுந்துடும். தெற்கு நோக்கி திரும்பும் போது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அது அளவு குறையுது பாருங்க அந்த வட்டம். அப்போ தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சு வர தொடங்கி விட்டது என்று அர்த்தம். இப்போ பாருங்க கொஞ்சம் கழிச்சு அந்த புள்ளி மறைஞ்சிடும். புள்ளி ஏன் மறையுதுன்னா அந்த ஆரஞ்சு வண்ணத்தின் மேலேயே அந்த சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய பாயிண்ட் விடுறதுனால அப்படியே மறைய தொடங்கும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் குறையுது பாருங்க, அளவு குறையுது பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிடும், சுத்தமா மறைஞ்சிடும். இப்போ சூரியன் குத்துக்கதிர் வடக்கு போயிட்டு மறைஞ்சிட்டு பாருங்க. ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு தெற்கு நோக்கி திரும்பும். ஜூலை 13ஆம் தேதி இது. அப்ப எங்க வந்துருச்சு? தெற்கு நோக்கி திரும்பிடுச்சு. எப்ப தமிழ்நாட்டு மேல விடும்? ஆகஸ்ட் மாசம் விடும். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அது மீண்டும் நிலநடுக்கோட்டுக்கு போகும். புரியுதுங்களா? இதான் சூரியன் குத்துக்கதிரோட இது. ஆனால் இந்த சூரியன் குத்துக்கதிர் வர நாள் கண்டிப்பாக வெயில் அடிக்கும், வெயில் கொளுத்தும், அனல் காற்றுன்னு சொல்ல முடியாது. அந்த நாளில் இருக்கக்கூடிய காற்று போக்கு, குறைந்த அழுத்தம், தாழ்வு அழுத்தம், காற்றோட திசையை பொறுத்து மாறும். ஆனால் சூரியன் நிழலுக்கு நிழல் வெயில் அதிகமாக அடிக்கும், குறைந்த அழுத்தம் உருவாவதற்கு வெப்பத்தை உருவாக்கும், கடல் வெப்பத்தை அதிகரிக்கும். இதெல்லாம் நாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் கடல் வெப்பத்தை அதிகரிக்கும், கடல் நீரோட்டத்தை வலுப்பெறும் என்று நம்ம சொல்லலாம். குறைந்த அழுத்தம் உருவானால் என்னாகும்? காற்றோட போக்குல திசையில மாற்றம் ஏற்படும் பொழுது என்னாகும்? அப்புறம் இந்த வெப்பத்தை சில நேரங்களில் தணிக்கும், சில நேரங்களில் வெப்பத்தை கூட்டும். புரியுதுங்களா? அப்போ வங்கக்கடல் ஒரு நிகழ்வு உருவானால் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி கடலோரத்தில் வெப்பத்தை கூட்டும். அரபிக்கடலில் நிகழ்வு உருவானால் கிழக்கு காற்று மேற்கு நோக்கி போய் மேற்கு மாவட்டங்களில் வெப்பத்தில் நிறைய காற்றோட போக்குல ஈரப்பதத்தை பொறுத்து உயரழுத்தத்தை பொறுத்து, உயரழுத்தம் என்பது குளிர்ந்த காற்று இரவு நேரத்தில் இருக்கும், பகல்ல வெயிலா இருக்கும். அதாவது 24 முறை குளிர்ந்த காற்று பயணித்தாலும் பகல்ல வெயிலால் இந்த அதில் கூட ஈரப்பதம் லேசாகி மேலே எழுந்தணும். அப்போ வறண்ட காற்றா போகும். இதெல்லாம் நமது இயற்கை அமைப்பை பொறுத்து தான் வெப்பநிலை அமையும். ஆனால் சூரியன் குத்துக்கதிர் என்பது இந்த நாளில் வரும் என்பது